உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இதோ நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித மரியாளின் கணவரான இந்நாளில் திருப்பலியில் பங்கு கொள்ள வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் புனித வளனார் அன்பிய இறைமக்களாகி புனித யோசேப்பை நீதிமான் நேர்மையாளர் என மறைநூல் கூறுகின்றது. புனித யோசேப்பு விண்ணுலகில் புனிதர்களின் வரிசையில் முதலிடம் பிடித்துள்ளதை நாம் அறிவோம். இவர் நீதி, நேர்மை, பொறுமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் ஆகிய நற்பண்புகளை கொண்டு வாழ்ந்தார். திருக்குடும்பத்திற்கு பாதுகாவலராக விளங்குபவர். இவரது உதவியை நாடி வந்தவர்கள் எவரும் அதை அடையாமல் போனதில்லை என்று வரலாற்று சான்றுகள் எடுத்துரைக்கின்றன. நிறைவான கிறிஸ்தவ வாழ்வுக்கும்
மகிழ்வான இறப்புக்கும் இவரது பரிந்துரை வல்லமை மிக்கதாக உள்ளது. திருக்குடும்பத்தின் தலைவராகவும் அன்னை மரியாளுக்கு நல்லதொரு கணவராகவும் யோசேப்பு நல்லதொரு தந்தையாகவும் விளங்கினார். இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாமும் புனித யோசேப்புடன் விளங்கிய நீதி, நேர்மை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் ஆகிய நற்பண்புகளை கொண்டு வாழ வர வேண்டியும், சிறப்பாக நற்படிப்புக்கு பாதுகாவலாம் நம் புனிதரிடம் நம் குழந்தைகளின் படிப்புக்காகவும் நல்ல முறையில் தேர்வினை எழுதிடவும் வர வேண்டியும் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித புனித கன்னிமரியாவின் கணவர் இப்பெருவிழா நாளில் நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் இந்த பலியில் வேண்டுவோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதற்கு தூய யோசேப்பு நமக்கு உதவி செய்தருள நாம் இந்த பலியில் ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜெயராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகளுக்கு ஊதியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், அவளுக்கு விரைவில் திருமண காரியம் நடக்கும்படியாகவும், மற்றொரு மகள் தன் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்ததற்கு நன்றியாகவும், அவளுக்கு விரைவில் அரசு வேலை கிடைக்கவும், குடும்பத்திற்கு இறைவன் அனைத்து ஆசீரும் தொடர்ந்து கொடுத்து வழிநடத்த வேண்டுவோம். கடந்த வருடம் முதல் இன்று வரை நல்ல சுகத்துடனும் கோவிலுக்கு வர சக்தியை கொடுத்த புனித சூசையப்பருக்கு நன்றியாக ஒரு குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். புனித மிக்கேல் ரியல் ஏஜென்சி நன்றியாகவும், திருத்தந்தையினுடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், அவருடைய வேண்டுதல் நிறைவேறவும், குருக்கள் கன்னியர்கள் ஆன்மீக பணி சிறக்கவும் வேண்டுவோம். அருள் ஞான ஸ்டீவன் ரோஸ்லின் அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆலய பணியாளர்கள் குடும்ப குறைகள் தீர்ந்து வளம் பெறவும் வேண்டுவோம். அமல் ஆண்டனி ஜார்ஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக வேண்டுவோம். கிரேஸ் பிக்ஸ்டன் ஜாஸ் பிலோ குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலத்திற்காகவும் வேண்டுவோம். பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் வேண்டுவோம். ராஜம், கீத பொன்கலன், கிரேஸ், ஆரோக்கியசாமி, மெல்டா ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். சேசு மொடுதகம் மரித்த 17வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குருசால் பெஸ்டஸ், அந்தோணி குரூஸ், அருளம்மாள், சிலுவை அந்தோணி, சிலுவை இனாசியம்மாள் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். மகாராஜா, டல்சி, தல்மேதா, ஜெயசீலி, பூபதி, எமெலியா, இசிதா, ஜெனி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். குழந்தை தெரஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். ஜெபமாலை பி ராயன், இருதய ராசாத்தி ரொட்ரிகோ, தொம்மை அந்தோணி பி ராயன், சின்னம்மாள், தொம்மை அந்தோணி பி ராயன், சந்தியாகு பி ராயன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதய சாமி, ஜாஸ்மின், ராபர்ட், ஜெரி, சேவியர், வின்சன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த மற்றும் உத்தரக ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடையவும் வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த அருட்சகோதரர் பரத் பெனடிக்ட், அருட்சகோதரர் எடத்துரா அவர்களுடைய ஆன்மாக்கள் நிறுத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். உத்தரக ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள் மற்றும் யாருணையாத ஆன்மாக்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த ஜோசப் ஆதிலிங்கம், ராஜம் ஆதிலிங்கம், ஜோசப் சேவியர், லூர்து ஜெயமேரி, வாசுதேவன், சரோஜா, ஜோ, பிரான்சிஸ் ராய் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாருணையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடையவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இரக்கத்திற்கு நன்றியாகவும் வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டன் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தை இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனை மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன்.
சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4, 5 மற்றும் 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 89. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்ட நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 முதல் 18 மேலும் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவரானதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால்
நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்துக்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்கள் இந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 16, 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தவக்காலத்தின் ஊடாக நாம் கொண்டாடுகிற ஒரு பெருவிழா புனித யோசேப்பு
புனித கன்னிமரியாவின் கணவர் என்கிற திருவிழா. இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் நிச்சயமாக எல்லார் வீட்டிலும் ஒரு சூசை இருப்பார். பெயர் கொண்டவராக இருப்பதை நாம் கொண்டாடலாம். புனித சூசை என்றும் யோசேப்பு என்றும் வளன் என்றும் ஜோசப் என்றும் பல்வேறு பெயர்களில் தாங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நாளில் திருவிழா நல்வாழ்த்துக்களை நாம் ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி அன்போடு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பருக்கு அல்லது யோசேப்புக்கு திருச்சபையில் நிறைய விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. நாமும் அவ்வப்போது அவரை குறித்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதி என்று சொன்னால் புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் திருக்குடும்பத்தினுடைய தலைவர் என்று நாம் அவரை கொண்டாடுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக படிப்புக்கு பாதுகாவலர் என்று நாம் அவரை கொண்டாடுகிறோம். நல் மரணத்திற்கு நம்மை தயாரிக்கக்கூடிய நிலையில் அவரை பாதுகாவலர் என்று கொண்டாடுகிறோம். இப்படியெல்லாம் நாம் நிறைய நிலைகளில் புனித யோசேப்பை குறித்து தியானித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், பல்வேறு நிலைகளிலே யோசித்திருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவிழா தூய யோசேப்பு நல்ல கணவர் என்பதுதான். வழக்கமாக மனைவியை குறித்து, தாயை குறித்து, பெண்ணை குறித்து பல நிலைகளில் நாம் தியானித்திருக்கலாம். ஆனால் ஆண்களுக்காக கணவன், தந்தை என்கிற நிலையில் நாம் ரொம்ப அதிகமாக சிந்தித்திருப்பதில்லை. இந்த நாளில் சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை இந்த திருவிழா நமக்கு தருவதை நினைத்து பார்க்கலாம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு அப்பா என்கிட்ட வந்தார். அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஐயா, உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகிட்டே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃபாதர், தங்கமான பையன் ஃபாதர், என் பிள்ளைய அப்படி தங்க தட்டில் தாங்குகிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். பரவாயில்லையே அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையிலே தான் ஃபாதர், பெரிய வீடெலாம் கிடையாது, ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் பையன் ஒழுக்கமானவன், ரொம்ப தங்கமான பையன், அது போதும், அவன் பொழைச்சிக்கிடுவான் ஃபாதர், என் பிள்ளை நல்லா இருப்பா அப்படின்னு அந்த அப்பா சொல்லுகிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் ஒரு சில பெற்றோர் வந்து பேசுகிற போது தங்களுடைய குடும்பத்தினுடைய கவலைகளை சொல்லுவது உண்டு. ஒரு அப்பா வந்தாங்க, பேசிகிட்டு இருந்தார். என்ன ஃபாதர் வாழ்க்கை, எப்படி பார்த்து பார்த்து என் பிள்ளைய வளர்த்துன்னு தெரியுமா, அப்படி வளர்த்து குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தது மாதிரி இப்படி ஒரு பயலுக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? இல்லை ஃபாதர், அவன் ஆளை பார்த்த உடனே முகத்தில் ஒன்றும் தெரியல, அப்படி தங்கமான பையனாக தெரிஞ்சான். நானும் அவனை அங்கங்கே பார்த்துருக்கிறேனே தவிர ரொம்ப தீவிரமாக அவனை பற்றி விசாரிக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம் முடித்த நாளில் இருந்து பிள்ளைக்கு ஒரே தொந்தரவு, குடிச்சிட்டு வந்துடுறான், அடிச்சிடுறான், இன்னும் தகாத உறவுலாம் அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் கேள்விப்படும்போது எனக்கு ஏன் தான் கடவுள் இப்படி பெரிய கஷ்டத்தை கொடுத்தாருன்னு எனக்கே தெரில ஃபாதர், அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னொரு அப்பா வந்தார். அவர் பேசிகிட்டு இருந்தார். ஃபாதர், பெரிய கோயிலில் பூசை நடத்தினோம், ஆயர்லாம் வந்திருந்தார். ஃபாதர்ஸ் மட்டுமே ஒரு 10-25 பேர்கிட்ட இருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி ஒரே மாதமே கல்யாணமே இல்லை, அது நல்லதில்லை, வாழவே முடியாதுன்னு பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிப்போச்சு என் பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னார். உங்கள் வீட்டிலையும் என் வீட்டிலையும் இதை மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது.
ஆண் மட்டும் சரியில்லை என்பதால் அல்ல, பெண்ணும் சரியில்லை என்பதனால் நிறைய குடும்பங்கள் அப்படி பிரிந்து கிடப்பதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தைக்கு, ஒரு மகளை பெற்றிருக்கக்கூடிய தந்தைக்கு, தாய்க்கு என்ன பெரிய கனவு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அல்லது ஒரு இளம்பெண் திருமண வயதில் இருக்கக்கூடியவளுக்கு எப்படிப்பட்ட பெருங்கனவு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பெரிய வீட்டுக்கு போகணும், பைப்பு திறந்த தண்ணி வரணும், அல்லது வசதியாக இருக்கணும், காரில் போகணும், பைக்கில் போகணும், நாம் நினச்ச உடனே செலவழிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கணும், அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெருங்கனவு இருக்கிறதா அப்படின்னு பார்த்து சில பெற்றோரை, தந்தையை பார்த்து கேட்டோம் என்று சொன்னால், ஒன்றும் வேண்டாம் ஃபாதர், ஒரு குணமான பையனாக இருந்தால் போதும், தான் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு அவனுக்கு தெம்பும் வலுவும் வாழ்ந்துட முடியும், ஒரு நல்ல பண்புள்ள பையனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். பண்புள்ள பிள்ளைகளை பார்ப்பது என்பது அரிதாக இருக்கிறது. இன்றைக்கு நான் வாழுகிற உலகில் மிகவும் அரிதாக இருக்கிறது. அது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எங்காவது ஒரு குடிகாரன் இருப்பான். அந்த குடிகாரன் ஊருக்குள் தலை காட்டுவதற்கு வெட்கப்படுவான். யாரையாவது பார்க்கிற போது முகத்தை மூடிக்கொள்வான். எல்லாருமே குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது யாரை தேடுவது என்பது பெற்றோருடைய பெரும் குழப்பமாக இருக்கிறார். எப்போதாவது குடிக்கிறவர்கள் உண்டு, எப்போதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகிறவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல என்று மாறியிருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் ஒரு நல்ல தந்தை அல்லது ஒரு நல்ல மகளுடைய பெருங்கனவு, எனக்கு பெரிய வீடு எல்லாம் வேண்டும், பெரிய வசதி எல்லாம் வேண்டும், அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது அல்ல. என்னோடு வாழுகிற, என்னோடு வாழப்போகிற அந்த நபர் நல்லவராக இருக்கிறாரா, நல்ல பண்புகளை கொண்டவராக இருக்கிறாரா, இதுதான் எல்லாருக்கும் உள்ள கனவாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஓரளவு வசதி இருக்கலாம், வசதியை தேடலாம், இல்லாமல் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் சும்மா பிள்ளையை தெருவில் அவுத்து விட்டுற முடியாது, யாருக்காவது கட்டி வச்சிட முடியாது, அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனாலும் கூட என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதையெல்லாம் தாண்டிய ஒரு பெரும் கனவு, என் பிள்ளையினுடைய கணவர் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற திருவிழா புனித சூசையப்பர் அன்னை மரியாளுடைய கணவர் என்கிற நிலையில் ஒரு கணவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு பெரும் முன்னுதாரணமாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு குடும்பம் எதனால் வழிநடத்தப்படுகிறது, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எதனால் மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள்? என் அன்பார்ந்தவர்களே, அங்கே இருக்கக்கூடிய வசதியினாலோ வாய்ப்பினாலோ, அதை தாண்டி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தினாலோ அதிகாரத்தினாலோ அவர் மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள் என்பதல்ல. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அன்பு, நம்பிக்கை, பொறுப்பு, கடவுள் பயம் இவையெல்லாம் இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பண்புகள் அத்தனையும் ஒருங்கை பெற்றிருந்தவர்தான் புனித சூசையப்பர், தூய யோசேப்பு என்று நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பருடைய வாழ்க்கையில் இத்தனை பண்புகளும் நிறைவாக இருந்திருக்கிறது. நாம் சொல்லிக்கொண்டே, பேசிக்கொண்டே, அடுக்கிக்கொண்டே அவரை பற்றி சொல்லலாம். அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. விவிலியத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக குறைவுதான். ஆனால் அவரை பற்றிய நம்முடைய நினைவுகள், ஆய்வுகள், அவரை பற்றி நாம் பேச வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு நாள் முழுக்க அவரை பற்றிய ஒரு பாடம் நடத்தலாம், அவ்வளவு இருக்கிறது. ஆனாலும் உங்களோடு கூட ஒரு 5 காரியங்களை அவரை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, புனித சூசையப்பரை பற்றி விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை, அவர் நேர்மையாளர், அவர் நீதிமானாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீதிமான் உண்மை உள்ளவராக மற்றவர்களை காக்க நினைக்கிற ஒரு பண்பு அவருக்கு இருந்தது. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், சூசை மாமுனி என்று சொல்லுவோம். அப்படி என்ன பெரிய மாமுனி? அன்பார்ந்தவர்களே, முனிவர்களிலே அவர் பெரிய மாமுனி என்று சொல்லுகிறோமே.
அவர் அதிகம் பேசாதவர், ஆனால் அவருடைய வாழ்வு பேசியது. அவருடைய வாழ்வு மரியாளை முன்னிலைப்படுத்துகிற ஒரு வாழ்வாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். நேர்மையாளர் என்று சொல்லுகிற போது, நீதிமான் என்று சொல்லுகிற போது, தன் மனைவியை குறை சொல்லுக்கு ஆளாக்கிவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு பண்பாளர். நம்முடைய குடும்பங்களில் அப்படி இருக்கிறோமா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம். எதற்கெடுத்தாலும் குறை சொல்லுகிற கணவர்கள் உண்டு, எதற்கெடுத்தாலும் ஏதாவது பழி சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் தனக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது கூட மரியாளை எந்த குறை சொல்லுக்கும் ஆளாக்க கூடாது என்பதை மனதில் கொண்டவராக அவர் வாழ்ந்தார். அதனால தான் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தான் நினைப்பது கூட மரியாளுக்கு தெரிந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு கணவர் என்று பாருங்கள். தன்னுடைய உள்ளத்தில் தான் யோசிப்பது கூட அவளுக்கு தவறாக அமைந்து விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான். அன்பார்ந்தவர்களே, அவருடைய நீதியில் இரக்கம் மேலோங்கி இருந்தது. அதுதான் மிக முக்கியமானது. நாம் நினைத்து பார்க்கலாம், நீதின்னு சொன்ன உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிறது மாதிரி அல்ல. இரக்கத்தை மையப்படுத்திய நீதியில் இன்னொருவருடைய வாழ்க்கையினுடைய குறை பெரிதாய் தெரிவதில்லை என்பதை புனித சூசையப்பருடைய வாழ்க்கை முதல் பாடமாக சொல்கிறது. இரண்டாவதாக, புனித சூசையப்பர் கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். என் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய தூதர் கனவில் அவருக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு மறு பேச்சே இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. தூதர் சொல்லிவிட்டார், ஆண்டவர் சொல்லிவிட்டார், அவர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார், இதற்கு மேல் என்ன இருக்கிறது? அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் புனித சூசையப்பரிடத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அவர் தாமதிக்கவில்லை, உடனே கடவுளுடைய திட்டம் என்று ஏற்றுக்கொண்டார். கனவில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது, உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு தயாராகினார். இன்னைக்கு நிறைய கணவர்மார்கள் அப்படி இருக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வருகிற போது, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், என் குடும்பத்திற்கு என் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று கடவுளுடைய திட்டத்தை கேட்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை புனித சூசையப்பருடைய வாழ்வு சொல்கிறது. மூன்றாவதாக புனித சூசையப்பரை பார்க்கிறோம். அவர் பாதுகாக்கிற ஒரு கணவர். பாதுகாக்கிற ஒரு கணவர். எப்படி? ஏரோது கொல்ல நினைக்கிற போது எகிப்துக்கு அழைத்து சென்று ஓடுகிறார். ஆபத்து இருக்கிற போது தன் குடும்பத்தை பேணுகிறவராக இருக்கிறார். குடும்பத்தினுடைய நலனை முன்னிலைப்படுத்துகிறவராக இருந்தார். அங்கே வேறு பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. அங்கு எப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அங்கே என்ன செய்கிறார்கள், யாரையும் பார்க்கவில்லை. தன் குடும்பத்தை பேணுவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சியை நாம் நினைத்து பார்க்கிற போது, ஒரு தந்தை, ஒரு நல்ல கணவன் என்பவன் தன் குடும்பத்தை பேணுகிறவராக பாதுகாக்கிறவராக இருக்க வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். நான்காவதாக, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு பொறுப்புள்ள கணவர். பொறுப்புள்ள கணவர். எப்படி பொறுப்புள்ள கணவர்? நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பொறுப்பு ஒருவருக்கு எப்போது வருகிறது? உழைப்பினால் வருகிறார். தன் குடும்பத்தை உழைத்து தான் பேண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் சேமிப்பது, நான் உழைப்பது வழியாக வருகிற சேமிப்பாக இருக்க வேண்டுமே அன்றி வேறில்லை என்பதை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த உழைப்பின் தன்மை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பொறுப்புகளை ஆகவே தன்னுடைய மனைவியோடு பகிர்ந்து கொள்கிறவராக அவர் தன்னுடைய வாழ்வில் வெளிப்பட்டிருக்கிறார். அங்கே மரியாள் ஏதோ ஒரு வகையில் வருத்தப்பட்டார் என்றோ அல்லது வேறு வகையில் ஒரு பொறாமையோடு அல்லது பகையோடு வாழ்ந்தார் என்றோ எந்த குறிப்பும் இல்லை. காரணம், இங்கே சூசையப்பருடைய அந்த பொறுப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கை முறை என்பதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக, சூசையப்பருடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு மனிதர். அன்பார்ந்தவர்களே, அவர் பேசவில்லை, அவர் வாழ்வு பேசியது. அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் பேசியது. சில நேரங்களில் நம்ம நினைச்சு பார்க்குறோம், ஏன் இந்த ஆளை பற்றி ஒன்றுமே சொல்லலை. மரியாள் கூட ஒரு பாடல் பாடியிருக்கிறார். மரியாள் கூட கபிரியேல் தூதரை பார்த்து ஏன் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படி வாழ்ந்தாரா? அன்பார்ந்தவர்களே, தான் பேசுவதை விடவும் தன் மனைவியை முன்னிலைப்படுத்தினார். தன் மனைவியை பேசவிட்டு அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பதை பார்க்கிறோம்.
இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் கடந்து வந்த ஒரு நல்ல கணவர். இன்றைக்கு வளருகிற பிள்ளைகள், இளையோர், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வீட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் புனித சூசையப்பர் தான். அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, குழப்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் அவர் நிம்மதியாக உறங்கினார். விவிலியம் சொல்கிறது, அவர் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் போய் தூங்கினார். காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பது. ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிடுவார். நிறைய நேரங்களில் நமக்கும் அப்படி பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னன்னு தெரில, இன்னும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பாதத்தில் விட்டுருதேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டி இருக்கிறார். ஒரு அப்பா கோயிலுக்கு வந்தவர் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த நிகழ்வை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு விறுவிறுன்னு வெளியே கிளம்பிட்டார். என்னப்பா வந்த உடனே கிளம்பிட்டீங்க, என்னாச்சு, ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போனே அவர் சொன்னார், ஒன்றுமில்லை ஃபாதர், வந்தேன், அப்படி பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், அவருடைய திருமுகத்தை பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், போதும். எப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், போதும். அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குமே எல்லாருக்கும் வேண்டி இருக்கிறது. புனித சூசையப்பருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடவுளுடைய கரங்களை ஒப்பு கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குது, அவர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு மனநிலை வந்துவிட்டால் உங்களுக்கு உறக்கம் வரும், நிம்மதி வரும், கனவு வரும். கனவுகளில் காட்சி வெளிப்படும், காட்சிகளில் ஆண்டவருடைய தூதர் பேசுவார். ஆகவே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை புனித சூசையப்பருடைய வாழ்வு சொல்லுகிறது. நிறைய சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வாக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தருகிறது. புனித சூசையப்பருடைய வாழ்வை பாடமாய் எடுத்துக்கொண்டு பயணிப்போம். இறையருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, அனைவருமாக எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திருச்சபை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திடவும், அனைவரும் நேர்மை நெறிமுறையை ஏற்று தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை மக்களை நீதியுடனும் நேர்மையுடனும் வழிநடத்தி செல்லும் நல்ல தந்தையர்களாக விளங்கிட ஆற்றலையும் அருளையும் தந்தருள வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் தீபமே இறைவா, எங்கள் பங்கில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பத்தை போல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பும் பாசமும் நிறைந்த வாழ்வு வாழவும், நீதி நேர்மையை கடைபிடித்து நாம் வாழும் வாழ்வால் பிற மக்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கிடவும் அருள் தர வேண்டுமென்று புனித யோசேப்பு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே இறைவா, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித யோசேப்பிடம் விளங்கிய நீதி, நேர்மை, பொறுமை, தாட்சி, கீழ்ப்படிதல் ஆகிய நற்பண்புகளை நாங்களும் எங்கள் வாழ்வில் கடைப்பிடித்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று புனித யோசேப்பு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் அன்பியங்களில் எங்கள் பங்கில் உள்ள குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். பள்ளி இறுதி நாட்களில் இருக்கும் அவர்கள் தங்கள் எழுதப் போகின்ற இறுதி தேர்வினை நல்ல முறையில் எழுதிட தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்திடவும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறவும் அருளை தர வேண்டுமென்று நட்படிப்புக்கு பாதுகாவலரான புனித யோசேப்பு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, புனித சூசையப்பரை போல எங்களது வாழ்வில் விடை காண முடியாத பல கேள்விகள் எங்களை வாட்டுகின்ற போது அவற்றை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வெற்றி பெறவும், உமது விருப்பத்தை கண்டுணர்ந்து கடமை உணர்வோடு வாழவும் வரமருள வேண்டும் என்று புனித யோசேப்பு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம்.
அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. நாங்கள் என்றும் உமக்குரியவர்களாக வாழ்வோமாக. இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகிற புனித சூசையப்பருடைய பெருவிழாவில் அவரில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் கடைபிடித்து வாழ்வதற்கு நிதாமே ஆற்றலையும் அருளையும் தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பேரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்று உமக்கே தருகின்றே, உவந்து வருகின்றே, இன்று உமக்கே தருகின்றே. ஈற்றருளும் ஈற்றருளும் என்னையே ஈற்றருளும், ஈற்றருளும் ஈற்றருளும் என்னையே ஈற்றருளும். உவந்து வருகின்றே. ஊதுமை மணியாய் மடிந்திட, உடைந்த அப்பமாய் மாறிட, திராட்சை களியாய் விளைந்திட, விருந்து ரசமாய் மாறிட, பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன், ஈற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன், ஈற்றருளும் இறைவா. உமது வருகின்றே, இன்று உமக்கே தருகின்றே, உமது வருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த உம் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாத்தி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரர் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இரேடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இது சூசையப்பருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த திருப்பலியை நமக்கு சிறப்பித்து கொடுத்திருக்கக்கூடியவர்கள் புனித வளனார் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள். ஆகவே இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருநாளை முன்னிட்டு சவேரியார் நவநாள் நாம் எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக உடனடியாக நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே நன்றி மன்றாட்டுக்கு பிறகு நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்படும். பாடற்குழுவினர் ஒரு பாடல் பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து மாண்புயர் பாடல் பாடுவார்கள் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திருப்பயணிகள் பல்வேறு இடங்களிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த திருப்பலிக்கு பிறகு இன்னொரு ஆராதனை வைக்கவிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வழிவிடும் விதமாகவும் இது அமைய நீங்கள் ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்கருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அன்புருவாயும் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து இந்த பொன்னொழியில் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீர். நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தீர். நித்திய பிதாவினண்டை நிரந்தரம் நீர் வீற்றிருக்க சுத்தமில்லா பூவுலகை சுதந்திரமாய் கொண்டதிலோ. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து மொழிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம் குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தாயாரின் பத்தானியல்லோ, கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே.